ஹெல்த், ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கேதுவோட செவ்வாயுடைய பார்வையில் ஏதோ சின்ன சின்ன மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லாருக்கும் இல்லை, நாட் ஃபார் ஆல் ரிஷபராசி. சிலருக்கு அதுலேயும் பர்டிகுலராக நான் சொல்லிட்டேன், சுக்கிரனாலே வந்து அடிவயிறு பகுதிகள் தான். இப்போது அடிவயிறு பகுதிகள் சார்ந்த ஒரு சில இதுக்கு சில மெடிசனோ சில டாக்டர் கன்சல்டேஷனோ தேவைப்படும். அது வந்து நீங்கள் நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா போதும், பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா செவ்வாய் பார்வை வந்தாலே மருந்து வேலை செய்யும், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் குருவுடைய பார்வையும் இருக்குது, நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம வந்து அந்த ஹெல்த்தில் என்னென்னா, சூரியன் வந்து செகண்ட் ஹாஃபில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிடும். ஸோ சூரியன் கன்ஜெக்ஷன் ஆகும்போது எனர்ஜி லெவல்லையும் சில டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த சமயத்தில் செப்டம்பரில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை சீரியஸாக திங்க் பண்ணாதீங்க. டிரான்சிஷன் வந்து அப்படியே அடுத்தடுத்து வேகமாக நகர்ந்துடும். அதை சீரியஸாக திங்க் பண்ணி அதுக்கு வந்து பயங்கரமான என்ன சொல்கிறது, ஓவராக அதை வந்து பெருசு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி நல்லா இருக்கு. இப்போ சனி நல்லா இருக்கும் பொழுது, இப்போ சனியால் பிரச்சனை இல்லைன்னா அது ஆயிலோ இல்லை ஆயில் கண்டமோ இல்லை ஆரோக்கிய பெரிய கண்டம்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் அந்த மாதக்கோள்கள் என்ன பண்ண தெரியுமா, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டு போய்டும், அவ்வளோதான். சில பேர் அதை வந்து பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ சொல்லி ரொம்ப சீரியஸாக பயந்துருவாங்க. சிம்பிளாக ஒரு மாதம் சும்மா விட்டால் கூட தானாக போயிடும். அதனால் ஒரு பேசிக், அதுக்காக அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஏன்னா அவங்கவுங்க தசா பற்றி என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக் கேர் என்ன, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது ஹெல்த்தில். அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபைனலாக அந்த டாபிக் வரும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல், இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் கொடுக்க போகிறீங்க, இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த மந்த்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ரெகுலராக ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு ஜாப் பிஸ்னஸில் பண்ணுறீங்க, நல்லா போயிட்டுருக்கு, ஆஸ் இட் இஸ் ஐ எம் டூயிங் குட், நல்லா தான் நாங்கள் பண்ணுறோம், என் வயது 65, நான் வந்து சும்மாவே இல்லை, ஐ எம் ஒர்க்கிங், ஐ எம் டூயிங் அ பிஸ்னஸ். ஸோ போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் வந்து நான் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு இன்கம் வருது, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறேன், இன்னும் சப்போர்ட் பண்ணேன், இதை விட நான் யாரும் டிபெண்டே பண்ணல. அதுவே ஒரு பெரிய, நான் சொல்கிறேன், ரியலாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், ஆஃப்டர் 60, 65, 70லாம் வந்து ஸ்டில் தே ஆர் மேக்கிங் மணி, தே ஆர் டூயிங் சம்திங், தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். அவங்க ஒரு கன்சல்டண்டாக நிறைய பேரை பார்த்துருக்கேன் அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அண்ட் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு கெத்து, சூப்பர். அது ஒரு சரியான ஒரு ஆட்டிடியூட். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணல. அட் ஏஜ் ஆஃப் 70, 75 ஆல்சோ நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணல. நம்ம லைஃப்பை நம்ம வாழ்கிறோம் ஹாப்பியாக, சூப்பர். அந்த மாதிரி ஒரு நல்ல மந்த் தான் இது. ஸோ ஓவராலாக ரிஷபத்துக்கு நான் தனித்தனியாக கிளியராக கொடுத்துருக்கேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக பிளான் பண்ணுங்கள். குட் லக்.